2 லிட்டர் கிரைண்டர் குழவிக்கு சங்கிலி செட்டு எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சே ஈஸியாக மாட்டிடலாம். ஒரு கத்தி, கட்டிங் பிளேட், ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரியே போதும். பெருசாக எதுவும் தேவையில்லை. புதுசாக வாங்குகிற செயின் செட்டில் அந்த பலகை கம்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கொடுத்துருப்பாங்க. குழவியில் இருக்கிற ஹோல்ஸ் அளவுக்கு அதை நம்ம வெட்டி சரி பண்ணணும். இந்த கிரைண்டரில் உள்ள குழவி செட்டு ஆல்ரெடி சும்மா பிடுங்கி வந்துட்டு உடஞ்சி வரல. உடஞ்சி வந்தோன்னா அதை எடுக்கிறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுக்கு அந்த வேலை கிடையாது, ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பலகையை கரெக்டான சைஸ்க்கு வெட்டி எடுக்கணும். அதுக்கு கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அடித்து அதை வெட்டி எடுத்துடலாம். அப்படியே சைடு ஃபுல்லாக வெட்டி அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இந்த செயின் செட்டு நீங்கள் கடையில் போய் இப்போ மாட்டணுன்னா குறைஞ்ச ஒரு 300 350 ரூபாக்குள்ளே கேட்பாங்க. ஆனால் இதோட அசலே எப்படியும் நம்ம எல்லா ஜாமானும் வாங்கினோம்னா 170 ரூபாக்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கூலி இருக்குது. அப்படி பார்த்தா 100 ரூபா 130 ரூபா தான் கூலி வரும். அதுவும் ஒர்த்து தான், ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ வாங்கி தான் ஆகணும் கடையிலையும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கடையில் கொடுத்து கூட பார்த்துக்கலாம். நானுமே என் கடையில் முதல்ல இதை நான் பார்க்க மாட்டேன், லேத்தில் தான் கொடுப்பேன். லேத்தில் 300 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் என் கஸ்டமர்கிட்ட நான் வாங்குறது கஷ்டம்தான். 50 ரூபா இன்னும் கூட வச்சு வாங்க முடியும், அவ்வளோதான். அது எனக்கு அலைச்சல் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நானே இப்படி போட ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, அப்படி ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இது முதல்ல நானுமே இதை எப்படின்னா, ஐயோ இது வெட்ட கஷ்டமாக இருக்குமோ, இதுக்கு மிஷின்லாம் தேவைப்படுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். மிஷினையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கத்தியை வச்சே இதெல்லாம் வெட்டி முடிச்சிடலாமா அப்படின்ட்டு. அருவாலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன் வீட்டிலேருந்து. ஆனால் எடுத்துகிட்டு போக மாட்டேன், மறந்துடுவேன். ஆனால் கடைசியில் ஒரு நாள் இந்த கத்தியை வச்சே வெட்டினேன். ஆனால் எல்லாமே சூப்பராக வந்துட்டு ஃபினிஷிங்காக இருந்துச்சு. அதுலேருந்து இதே மெத்தட் தான் நம்மளுக்கு. 1/4 மணி நேரம் தான் அடித்து நொறுக்கிட்டு மாட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள அரல்டெட்டு அந்த பசை வந்து 24 மணி நேரம் காயணும். இந்த பசை 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான் காயணும். இப்போ நம்ம ஊற்றிட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு நல்லா ஆவி விட்டுட்டு மாட்டியாச்சுன்னா 5 நிமிஷத்தில் காஞ்சிரும். அவ்வளோதான். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். கஸ்டமர்கிட்டையும் உடனே நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம். இப்போ அந்த பலகையும் நம்ம நல்லா கரெக்டாக எடுத்தாச்சு, பசையும் போட்டாச்சு. மேலே சுற்றியில் வச்சு 4 அடி அடித்தாச்சுன்னா உள்ளே இறங்கிரும். அந்த கட்டை வந்து எவ்வளோக்குள்ள டைட்டாக இறங்குதோ அவ்வளோக்குள்ள நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் அந்த சங்கிலியில் இந்த புஷ்ஷை மாட்டிக்கலாம். புஷ்ஷில் அந்த மேடாக இருக்கிற பக்கம் மேலே பார்த்து தான் இருக்கணும். ரெட் கலர் ரப்பர்லாம் அமுக்கி விட்டால் உள்ளே இறங்கிரும். அது எதுவும் ஒட்டணும்லாம் அவசியம் கிடையாது. ஒட்டணுன்னாலும் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் இன்னும் ரொம்ப வீடியோ போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.